Hallelujah. இதயத்தை காண்பவரே
Blessed be the name of the Lord God. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. It's a joy to come back to the house of God. மீண்டுமாக தேவனுடைய சமூகத்துக்கு வருவது மிகவும் சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்கிறது. My house will be a prayer house for everyone. என்னுடைய வீடு எல்லாருக்கும் ஜெப வீடா இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். We have one hope. நமக்கு ஒரே நம்பிக்கை இருக்கிறது. God has given us a little congregation here. இங்கே தேவன் நமக்காக ஒரு சிறு கூட்டத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். And we are gathering and worshiping. நாம் இங்கே கூடி வந்து நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். It's a very charming for us. இந்த நாளை நாம் மிகவும் ஒரு சிறந்த நாளாக நாம் எண்ணுவோம். And all the congregation will gather in the morning. முழுமையான கூட்டமானது எல்லா ஜனங்களும் அங்கே காலை வேளையிலே கூடினார்கள். And we were singing worship songs. நாங்கள் பாடலை பாடினோம், தேவனை ஆராதித்தோம். And we have been taken the congregational prayer. நாம் கூட்டத்திற்காக விசேஷமாக ஜெபித்தோம். And also we announcement has been given. அங்கே அறிவிப்புகளும் அங்கே கொடுக்கப்பட்டது. And then we shared the message. அங்கே செய்திகளை அங்கே தேவதாசன் கொண்டு வந்தார். And we closed that with the thanks prayer. அதன் பின்பு நன்றி கூறி இந்த ஆராதனையை முடித்தோம். So again the Lord has given us one more chance to worship Him. மீண்டுமாக தேவன் ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். மீண்டுமாக அவரை ஆராதிப்பதற்காக. We are so happy. நாம் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம். And I bring my greetings to brother and our elder brother, brother Nathan and sister. குடும்பத்தார் யாவருக்கும் நான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். And I bring the same greetings to the Kurnagar Church, Joshua, brother Nathan and brother Jesudas. மீண்டுமாக குருநாகல் சபையில் இருக்கிறதான சகோதரன் ஜேசுதாஸ், சகோதரன் நாதன் மற்றும் அனைவருக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். And also brother Joshua from Mullaithivu. அங்கே ஜோஷுவா முல்லைத்தீவில் இருந்து இருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் நான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். And from Kandy, some of the believers they are listening. கேண்டியிலும் கூட அங்கே சில விசுவாசிகள் அங்கே கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். Day by day that increasing. அங்கே ஒவ்வொரு நாளும் அது படிப்படியாக அநேக விசுவாசிகள் அங்கே கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். Individually they contact us. அங்கே தனிப்பட்ட விதமாக எங்களை தொடர்பு கொண்டார்கள். And they are so much showing interest. அவர்கள் மிகவும் ஒரு ஆர்வம் காட்டுகிறார்கள். And also now the messages are going through the YouTube and Facebook. இன்னும் நம்முடைய செய்தியானது யூடியூபிலும் கூட இன்னும் முகநூலில் கூட அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது. You can see either in Facebook or in the YouTube. நீங்கள் லைவ்ல பார்க்கலாம். And in the YouTube it was recorded, then it's put into that. யூடியூப்ல பார்க்கும்போது அங்கே ரெக்கார்ட் செய்யப்பட்டு அங்கே யூடியூப்ல பதிவிடப்படுகிறது. அதன் பின்பு நீங்க பார்க்கலாம். The preacher's motive is the message should reach the people. பிரசங்கியாரின் நோக்கமானது அங்கே விசுவாசிகளை சென்று அடைய வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம். And Noah was preaching for 120 years. நமக்கு தெரியும் நோவா 120 வருஷம் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். The people never listened and they rejected the message. அங்கே ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை நிராகரித்து விட்டார்கள். Because the wrath of God came and condemned them. அதன் பின்பு தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வந்து அவர்களை கொலை செய்து போட்டார். So likewise we preach the message. அதேபோல் நாம் இப்போது செய்தியை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். We are subject to preach the word of God by the grace of Lord Jesus Christ. நாம் தேவனுடைய கிருபையினாலே அவருடைய வார்த்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். So many will hear, அநேகர் கேட்பார்கள், many will condemn that, அநேகர் அதை கண்டிப்பார்கள், and many will reject it. அநேகர் அதை இல்லை. It is up to them. அது அவர்களை பற்றியது. But we have a burden. ஆனால் நமக்கு ஒரு பாரம் இருக்கிறது. Preach the message. நாம் நம்ம செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்றதான பாரம் நமக்கு உள்ளது. So may God bless you all. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென். Amen. Praise God. So in this evening, இந்த மாலை வேளையிலே we are going to take a book of Genesis 10th chapter. நாம் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். From 8 onwards, let us read it. 8ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். Let me read in Tamil and Jonah will be reading in English. நான் தமிழிலே வாசிப்பேன், சகோதரர் ஜோனா அவர் ஆங்கிலத்தில் வாசிப்பார். Genesis 10th chapter, ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 8th verse. 8ஆம் வசனத்திலிருந்து கூஸ் நிம்ரோதை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாயிருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன் நிம்ரோத்தை போல என்னும் வழக்கு சொல் என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதி ஸ்தானங்கள். Amen. 8 to 10. 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். And Cush begat Nimrod. He began to be a mighty one in the earth. He was a mighty hunter before the Lord. Wherefore it is said, even as Nimrod the mighty hunter before the Lord. And the beginning of his kingdom was Babel, and Erech,
Asgard and Calneh in the land of Shinar. Amen. ஆமென். May the Lord add the blessings of the reading of the word. தேவன் தாமே வாசிக்கப்பட்ட வார்த்தையின் மீதாக ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. And God is the author of this book. இந்த வேதாகமத்துக்கு தேவனே அங்கே எழுத்தாளராய் இருக்கிறார். He can only interpret it. அவர் மாத்திரமே அதை வியாக்கியானம் செய்ய முடியும். God is his own interpreter. அவர் தேவனே தமக்கு சொந்த வியாக்கியானியா இருக்கிறார். Melchi is my interpreter today evening. ஆனால் மெல்கியோ என்னுடைய வியாக்கியானியா இருக்கிறார். And அங்கே புதன்கிழமையில சகோதரர் யோனானவர் வியாக்கியானியா இருக்கிறார். blessed be the name of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Yes. God need to interpret it. தேவன் வியாக்கியானம் செய்ய வேண்டும். Amen. ஆமென். So we see here the subject. நாம் இங்கே ஒரு பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். The Bible says great hunter. அங்கே வேதாகமம் சொல்லுகிறது மிகப்பெரிய வேட்டைக்காரன். Amen. ஆமென். Great hunter in Tamil. மிகப்பெரிய வேட்டைக்காரன் என்பது தமிழ்ல இருக்கிறது. Amen. That's translated பலத்த வேட்டைக்காரன். பலத்த வேட்டைக்காரன் என்று தமிழ்ல சொல்லுவாங்க. Amen. Great hunter. பலத்த வேட்டைக்காரன். So now we are going to meditate upon the great hunter. நாம் இந்த பலத்த வேட்டைக்காரன் என்ற பொருளின் மூலமாக நாம் தியானிக்க போகிறோம். Who is that great hunter now? இந்த காலத்திலே பலத்த வேட்டைக்காரன் யார்? Every age there is a hunter. ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு வேட்டைக்காரன் இருக்கிறார். Amen. People will be very eager to listen. Who is that hunter? ஜனங்களுக்கு மிகவும் ஆர்வமா இருக்கும். யார் அந்த வேட்டைக்காரன் என்று? Yes, even in your hearts now. ஆர்வம் காணப்படும். Listen to the name of God. நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. I don't want to say the answer now நான் இப்போது பதிலை சொல்ல விரும்பவில்லை. because it starts with the questions. ஏனென்றால் இது கேள்வியை ஆரம்பிக்கிறது. Hunter, the word we see in the Genesis. இங்கே வேட்டைக்காரன் என்ற சொல்லானது ஆதியாகமத்திலே நாம் பார்க்கிறோம். He comes through the genealogy of the Noah. அவன் நோவாவினுடைய சந்ததியிலே வருகிறான். And his father name was called Ham. அவனுடைய தகப்பனாரின் பெயர் ஹாம். Noah had 3 sons. நோவாவிற்கு 3 குமாரர்கள் உண்டு. Sometimes it's compared to the 3 stars. சில நேரங்களிலே நாம் அந்த 3 நட்சத்திரங்களுக்கு ஒப்பிடுவோம். When you see the sky, நீங்கள் வானத்தை பார்க்கும்போது amen. ஆமென். Oh yes, the power cut. அங்கே கரண்ட் நின்று விட்டது. Amen. It's a disturbance of the Satan. இது சாத்தானுடைய ஒரு இடையூறாக இருக்கிறது. Amen. We don't bother about it. நாம் அதை குறித்து கவலை கொள்ளவில்லை. And the message will go. அங்கே செய்தியாளர் கடந்து சென்று Praise be the name of God. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் So when உண்டாவதாக. you look at the sky, நாம் வானத்தை பார்க்கும்போது there are so many stars are there. அங்கே அநேக நட்சத்திரங்கள் இருக்கும். But 3 stars is being on the line. ஆனால் ஒரு மூன்று நட்சத்திரம் மாத்திரமே ஒரே நேர்கோட்டிலே நிற்கும். This is we can just comparing Sam, Kam, Chapek. இதை நாம் சேம் காம் யாபேத்துக்கு நாம் ஒப்பிடுவோம். Don't take it as a doctrine. இது ஒரு உபதேசமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். Amen. But here Noah's son, 3 sons, and these 3 sons coming under the Abraham. இந்த 3 குமாரர்களும் ஆபிரகாமுக்கு கீழாக The வருகிறார்கள். generations is continuing. அங்கே சந்ததியானது பெருகிக் கொண்டே So the செல்கிறது. one of them we see is called Ham. அங்கே ஒருவரை பார்க்கும்போது அவன் காமா இருக்கிறான். Amen. ஆமென். Ham is the father of the Nimrod. ஹாம் என்பவன் நிம்ரோத்தினுடைய தகப்பனாக And he இருக்கிறான். comes under Cus. அவன் கூசின் கீழாக So வருகிறான். the genealogy we can see there. அங்கே நாம் சந்ததியை பார்க்கிறோம். Amen. ஆமென். But this Nimrod ஆனால் இந்த நிம்ரோத்தோ coming under the same genealogy, இதே சந்ததியின் கீழாக வருகிறான். but is a different man. ஆனால் ஒரு வித்தியாசமான மனிதன். And the Bible says he's a mighty man. வேதாகமம் சொல்கிறது அவன் ஒரு பலத்த மனிதன் என்று. And he's a mighty hunter. அவன் ஒரு பலத்த வேட்டைக்காரன் என்று சொல்கிறது. When we think about the mighty, நாம் இந்த பலத்த என்று சொல்லி பார்க்கும்போது one word we can say is a greater. அங்கே மற்றொரு We can narrate it. அங்கே இன்னொரு வார்த்தையும் அங்கே வியாக்கியானிக்கலாம். Giants. அங்கே ஒரு ராட்சதன். Yes, we can say yes. ஆமென். நாம் அந்த ராட்சதன் என்றும் சொல்லலாம். Hallelujah. Hallelujah. So my dear brothers and sisters, ஓ அன்பான சகோதரர்களே, there's many categories are there. அங்கே அநேக வகைகள் இருக்கிறது. Amen. ஆமென். But when the Bible says he's a mighty man, ஆனால் வேதாகமம் சொல்கிறது அவன் ஒரு பலத்த மனிதன் என்று. how he becomes a mighty? எப்படி அவன் பலத்த மனிதன் ஆனான்? Is it in the physical? அவன் சரீரபூர்வமாக சொல்கிறானா? Oh, he is in the spirit? அவன் ஆவிக்குரிய ரீதியில் அவன் பலத்தவனா? Oh, he is in the intellectual? இல்லை என்றால் அவன் அறிவுபூர்வமாக இதிலே பலத்தவனா? But is written the mighty. ஆனால்
ஆனால் இங்கே பலத்த என்று எழுதப்பட்டிருக்கிறது. Among many men he will be a strong and he is mighty. எல்லா மனிதர்களை காட்டிலும் அவன் ஒரு பலசாலியா இருந்தான். But one thing, my dear brothers and sisters, ஆனால் ஒரு காரியத்தை சொல்ல the விரும்புகிறேன். human brain is for certain measurements are there. இது மனிதனுடைய Everybody's mind is the same. எல்லாருடைய மூளையும் ஒரே அளவாக இருக்கிறது. But the spirit which goes and work in the mind, ஆனால் ஒரு ஆவி அந்த மூளைக்குள்ளாக அந்த சிந்தைக்குள்ளாக சென்று வேலை செய்யும்போது it only differs the man. அதுவே அந்த மனிதனை வகையறுக்கிறது. So the spirit when it is possessed, when it is dwelling in that mind, அந்த ஒரு ஆவியானது அந்த மூளையை அது சென்று பிடிக்கும்போது it gives and capture and gives the intelligence. அது அந்த மூளையை பிடித்து அவனுக்கு புத்திசாலித்தனமான அறிவு It shows that he is a mighty man. எனவே அவன் ஆவிக்குரிய ரீதியிலே பலசாலியா இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். Everybody's mind is the same. எல்லா மனிதனுடைய மூளையும் ஒரே ரீதியா But இருக்கு. the working spirit in the mind is much more important. அங்கே அந்த மூளையானது வேலை செய்கிற தன்மை தான் அங்கே மிகவும் முக்கியமான காரியமா இருக்குது. We preach mind is the seat of the spirit. நாம் பிரசங்கிக்கிறோம் சிந்தையே அங்கே சாத்தானுடைய கூடாரம் என்று. Oh, first the spirit sits in the mind. முதலாவது மனிதன் இன்னொரு மனிதன் இடத்தில் பேசும்போது And let me talk to this man. அந்த மனிதன் இந்த மனிதன் இடத்தில் பேசும்போது And each of us try to discern the spirit. ஒவ்வொருவரும் அங்கே ஆவியை பகுத்தறிய வேண்டும் என்று பார்க்கிறார். Sometimes they will be tackling. Each of us will be tackling. அங்கே பகுத்தறியும் போது ஒருவர் இன்னும் மற்றொருவரை காட்டிலும் அங்கே மேன்மையாக பேசுவார். Sometimes a dialogue goes between the two people. அங்கே இருவருக்கு நடுவிலே நடக்கக்கூடிய சம்பாஷணையானது. Sometimes an interview goes between the people. இருவருக்கு நடக்கக்கூடியதான ஒரு பேச்சு வார்த்தையிலே They will try to catch their mind. அவர்கள் அந்த சிந்தையை பிடிக்கத்தக்கதாக முயற்சிப்பார்கள். Catch the spirit. அவருடைய ஆவியை பிடிக்கத்தக்கதாக முயற்சிப்பார்கள். Where is his weakness? அவனுடைய பலவீனம் எங்கே இருக்கிறது? Where is the other man's weakness? மற்றொரு மனிதனின் பலவீனம் எங்கே இருக்கிறது? In which way he is coming to tackle? அவன் எப்படி என்னை மேற்கொள்ள So வருகிறான்? each of us will be very serious in the field. அங்கே ஒவ்வொரு மீனாக ஒரு Mutual contact. அவர்களுக்கு ஆவிக்குரிய தொடர்பு இருக்கும். Hallelujah. ஆமென். So praise be the name of God. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. So my brothers and sisters, அன்பான சகோதரர்களே, all the physique, all the appearance is not the mighty, is not proving him. அவன் சரீர ரீதியாக பலசாலியா என்று இங்கே சொல்லவில்லை. But the spirit which is in the mind is stronger, so sharp. அங்கே அவனுடைய மூளை அவனுடைய சிந்தையில் இருக்கிறதான ஆவியானது மிகவும் கூர்மையானதா So இருக்கிறது. here we see the Nimrod. இங்கே நிப்ரோத்தை நாம் He பார்க்கும்போது is a hunter. அவன் ஒரு வேட்டைக்காரன். Might be there are so many hunters. இங்கே பார்க்கும்போது அநேக வேட்டைக்காரர்கள் But in இருக்கிறார்கள். the sight of God, ஆனால் தேவனுடைய பார்வையிலே it says a great hunter. அவன் ஒரு பலத்த வேட்டைக்காரனாக Blessed இருக்கிறான். be the name of God. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Hallelujah. Hallelujah. Oh, varieties of hunters are there. அங்கே வகையான வேட்டைக்காரர்கள் But இருக்கிறார்கள். among the hunters, ஆனால் அந்த வேட்டைக்காரர்களை காட்டிலும் choosing one, ஒருவரை or தேர்ந்தெடுத்து telling about one, ஒருவரை பற்றி சொல்லுவது, or explaining about him, அவரை பற்றி முழுமையாக வெளிப்படுத்துவது, with how he hunts, எப்படி அவன் வேட்டைக்கு செல்கிறான், வேட்டையாடுகிறான், how he goes to the jungles and shooting the wild animals. எப்படி அவன் காட்டுக்கு சென்று காட்டு விலங்குகளை வேட்டையாடுகிறான் என்பது. So in English also it says it's mighty. ஆங்கிலத்திலும் அங்கே பலத்த என்று சொல்கிறது. In Tamil also it says Bharata. அங்கே தமிழிலும் பலத்த என்று சொல்கிறது. So it is written in the Bible. அது வேதாகமத்தில் So எழுதப்பட்டிருக்கிறது. he was a mighty man. அவன் ஒரு பலத்த மனிதனாய் இருந்தான். He's a mighty hunter. அவன் ஒரு பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். But a good hunter, அவன் ஒரு நல்ல வேட்டைக்காரன். he will not shoot everything as he likes or as he thinks. அவன் பார்ப்பது எல்லாம் He won't shoot it. அவன் சிந்திப்பதை எல்லாவற்றையும் அவன் வேட்டையாட A மாட்டான். good hunter, he will hunt for his need. ஒரு நல்ல வேட்டைக்காரன் அவனுடைய தேவைக்காக மாத்திரமே அவன் வேட்டையாடுவான். That is a good hunter. அதுவே ஒரு நல்ல வேட்டைக்காரன். Even some bad hunters are there. சில கெட்ட வேட்டைக்காரர்கள் They இருக்கிறார்கள். go and hunt all, even babies, even young, even old. ஒரு கெட்ட வேட்டைக்காரர்கள் அவர்கள் எல்லாவற்றையும் வேட்டையாடுவார்கள். ஒரு குழந்தைகளும் இன்னும் வயது முதிர்ந்த எல்லாவற்றையும் அவர் வேட்டையாடுவார்கள். So we can't say he's a good hunter. அவனை நாம் ஒரு நல்ல வேட்டைக்காரன் என்று சொல்ல முடியாது. A good hunter will hunt for his needs. ஒரு நல்ல வேட்டைக்காரன் அவனுடைய தேவைக்காக மாத்திரமே வேட்டையாடுவான். Amen. Blessed be the name of God. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Hallelujah. Hallelujah. So my dear brothers and sisters, எனவே அன்பான சகோதரர்களே, yes, the spirit which is sitting in the mind, அங்கே ஒரு ஆவியானது அவனுடைய சிந்தைக்குள்ளாக உட்கார்ந்து it கொண்டிருக்கிறது. will operate him. அதுவே அவனை கிரியை செய்ய வைக்கிறது. Amen. So my dear brothers,
ஓ அன்பான சகோதரர்களே, great people are there, அங்கே மகத்தான ஜனங்கள் இருக்கிறார்கள். giant people are there. அங்கே ஒரு ராட்சத ஜனங்கள் இருக்கிறார்கள். Sometimes when you see a scientist, அங்கே சில விஞ்ஞானிகளை பார்க்கும்போது, he will be a bony man, he look like a sick man. அவனை ஒரு விஞ்ஞானியை பார்க்கும்போது அவன் ஒரு எலும்பு தோலுமாக இருக்கிறான், அவன் வியாதிப்பட்டவனா இருக்கிறான். And he seems to be a very sick man. அவன் வியாதிப்பட்டவனா இருந்தாலும் கூட, And his mind, ஆனால் அவனுடைய மூளையானது, he is having a full of knowledge about the science. அவன் அந்த அறிவியலை குறித்து முழுமையான ஒரு அறிவை பெற்றுக் கொள்கிறான். What is the science? What is the science? ஒரு அறிவியல் என்றால் என்ன? Science is a full knowledge of the body. அறிவியல் என்பது சரீரத்தை பற்றிய முழுமையான ஒரு அறிவை பெற்றுக் கொள்வதா இருக்கிறது. Hallelujah. When a politician we see, அரசியல்வாதியை குறித்து பார்க்கும்போது, he will also be like a giant. அவனும் ஒரு ராட்சசனா இருக்கிறான். Because his mind having the political spirit. So the spirits operates a man. எனவே நாம் பார்க்கும்போது ஒரு ஆவி ஒரு மனிதனை இயக்குகிறது. When the spirit operates his mind, ஒரு ஆவியானது ஒரு மனிதனை இயக்குமானால், it proves that he is a superman. அது அவனை ஒரு நல்ல ஒரு மேம்பட்ட மனிதனாய் காட்டுகிறது. It is a great man. அவனை ஒரு பலத்த மனிதனாய் காட்டுகிறது. He is a strong man. அவனை ஒரு பலத்த மனிதனை காட்டுகிறது. So we see the spirits which is dwelling in the mind. நாம் இங்கே பார்க்கும்போது அவனுடைய சிந்தையிலே கிரியை செய்கிறதான ஆவியை பார்க்கிறோம். Using the man. அந்த ஆவியானது அந்த மனிதனை இயக்குகிறது. The man is not the intelligent man. அந்த மனிதனானவன் ஒரு அறிவுபூர்வமான மனிதன் இல்லை. The spirit which is in him is intelligent. அந்த ஆவி அவனுக்குள்ளாக இருக்கிற ஆவியானது அறிவுபூர்வமாய் கிரியை செய்ய இயக்க வைக்கிறது. Hallelujah. So my dear brothers and sisters, அன்பான சகோதரர்களே, a good hunter will satisfy by his son by hunting. ஒரு நல்ல தேவைக்காக வேட்டையாடுவான். Blessed be the name of God. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Now we see the Nimrod. நாம் இப்போது நிம்ரோதை பார்ப்போம். What was the intention of the Nimrod? நிம்ரோதினுடைய நோக்கம் தான் என்ன? Nimrod was a great man. நிம்ரோத் ஒரு பலத்த மனிதன். And you call all the people. அவன் எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து forming a one world government. ஒரு அரசியலை, ஒரு உலக அரசியலை அவன் அரசாங்கத்தை உருவாக்குகிறான். Choosing to build a big tower. அவன் ஒரு மிகப்பெரிய கட்டிடத்தை கட்ட வேண்டும் என்று And his mind was people to be gathered. அவனுடைய சிந்தையானது என்ன, அவனுடைய நோக்கமானது என்னவென்றால் எல்லா மக்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும். Should not be scattered in different places. அங்கே சிதறடிக்கப்படக்கூடாது என்பதற்காக எல்லாவற்றையும் ஒன்று சேர்க்கிறான். So he has a big mind to build a big tower. அவனுக்கு ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருந்தது. அவன் ஒரு பெரிய ஒரு கட்டிடத்தை கட்ட வேண்டும் என்பது. Though his name was called Nimrod, அவனுடைய பெயர் நிம்ரோதா இருந்தாலும் கூட, but according to our message we say, இந்த செய்தியின் மூலமாக நாம் என்ன சொல்லுவோம் he is என்றால், the first pope. அவன் ஒரு முதலாவது Father. போப் என்பதற்கு அர்த்தமானது தகப்பன் என்றார். Hallelujah. Blessed be the name of God. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. So the first pope, முதல் போப், is a hunter. அவன் ஒரு வேட்டைக்காரன். He's a good hunter. அவர் ஒரு நல்ல He's a வேட்டைக்காரன். mighty man. அவன் ஒரு பலத்த மனிதன். Amen. He was a Nimrod. அவன் ஒரு நிம்ரோதா இருக்கிறான். But here we see in the last days, ஆனால் இந்த கடைசி காலத்தில் நாம் பார்க்கிறோம், there is one more hunter has to rise. அங்கே எழும்ப வேண்டும். A spiritual hunter. ஒரு ஆவிக்குரிய வேட்டைக்காரன். Amen. Can we say him Nimrod? நாம் அவனை நிம்ரோத் என்று சொல்லுவோமா? So one way we can say Nimrod. அவனை நிம்ரோத்தும் என்றும் சொல்லலாம். Because Nimrod, mind and the spirit was so big. அவனுடைய சிந்தையும் ஆவியும் அங்கே பெரிதாக காணப்பட்டது. Amen. Even in this last days, இந்த கடைசி காலத்திலும் கூட we are going to see again the Nimrod. நாம் மீண்டுமாக ஒரு நிம்ரோத்தை பார்க்க போகிறோம். Amen. But the Old Testament, that Nimrod, அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான அந்த நிம்ரோத், he was hunting the animals. அவன் விலங்குகளை வேட்டையாடி கொண்டிருந்தான். Big forest jungles and roam here and there and hunt the people. அவன் பெரிய காடுகளுக்கு சென்று அங்கே अनेक வனவிலங்குகளை வேட்டையாடி கொண்டிருந்தான். He is a roamer. அவன் ஒரு சுற்றி திரிகிறவனா இருந்தான். Because he wanted to hunt a good animal, அவன் நல்ல ஒரு விலங்கை வேட்டையாட வேண்டும் என்றால், he has to go around forest. அவன் அந்த வனத்தை சுற்றிலும் சுற்றி வர வேண்டும். Amen. So my dear brothers and sisters, அன்பான சகோதரர்களே, Nimrod mindset of we see here. நிம்ரோத்துடைய சிந்தையின் நோக்கத்தை குறித்து பார்க்கிறோம். He wanted to gather all the nations, all the people under his control. அவன் எல்லா ஜனங்களையும் அவனுடைய ஆளுகையின் கீழாக வைக்க வேண்டும் என்று விரும்பினான். See the spirit, ruling spirit. அவனுடைய ஆளுகை செய்யக்கூடியதான ஒரு ஆவி, controlling spirit. அங்கே அவனை ஒரு ஆட்டி வைக்க வேண்டும் என்பதான ஒரு ஆவி, governing the body of the all nations. அங்கே அந்த முழு தேசத்தையும் அரசாட்சி செய்ய வேண்டும் என்பதான ஒரு ஆவி. And his mindset was to become a superman. He is an high-minded man. அவன் ஒரு
உயர்ந்த எண்ணம் கொண்டவனாய் இருந்தான். What is the high mind? உயர்ந்த எண்ணம் என்றால் You want to become a big man, strong man. அவன் தன்னை நான் பெரிய ஆளாக இருக்க வேண்டும் என்பதை நினைத்துக் கொண்டிருப்பதால் உயர்ந்த மனிதனாய் The same thought was in the Lucifer. அதே எண்ணம் தான் அங்கே லூசிபர் மத்தியிலும் காணப்பட்டது. What was the Lucifer thought? லூசிபருடைய எண்ணம் தான் என்ன? The Lucifer thought was he wanted to become bigger than God. லூசிபருடைய எண்ணமானது தேவனை காட்டிலும் நான் பெரிய ஆளாக ஆக வேண்டும் என்பதே அவனுடைய எண்ணமாக இருந்தது. His thought was to become higher than God. அவனுடைய எண்ணம் என்னவென்றால் நான் தேவனை காட்டிலும் பெரியவனாக மாற வேண்டும். He wanted to become made most high than God. அவன் தேவனை காட்டிலும் மிக உயர்ந்தவனாக மாற வேண்டும் என்பது அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So my brothers and sisters, அன்பான சகோதரர்களே, the spirit which was in Nimrod, நிம்ரோத்துக்குள்ளாக இருந்த ஆவி என்னவென்றால் that spirit அது லூசிபருடைய ஆவியா இருக்கிறது. higher planning, அது மிக உயர்ந்த திட்டங்களை எண்ணிக்கொள்வது, higher great thoughts, உயர்ந்த திட்டங்களை எண்ணுவது. Hallelujah. Amen. So my same spirit is upon the world now. அதே ஆவியானது இப்போது உலகத்திலும் காணப்படுகிறது. The spirit is never died. அங்க அந்த ஆவியானது எப்போதும் மரிக்காது. The spirits never die until God puts into the lake of fire. அவர் அந்த ஆவியை அக்னி ஜுவாலைக்குள்ளாக போடும் வரைக்கும் அந்த ஆவியானது அழியாது. End of the evil spirit is after the judgment of God and consuming by the lake of fire. அங்கே லூசிபருடைய முடிவு என்னவென்றால் அந்த தேவனுடைய நியாயத்தீர்ப்பு முடிந்த பின்பு அந்த ஆவியை ஒரு அக்னி ஜுவாலையிலே போடுவதுதான் அவனுடைய முடிவாயிருக்கிறது. There is only the end of the spirits. அது ஆவிகளின் முடிவாயிருக்கிறது. So the Satan knows very well. சாத்தானுக்கும் அது தெரியும். That's what when Jesus was coming in his ministry, இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்திலே வரும்போது one demon is asking Jesus Christ, ஒரு பிசாசானது இயேசு கிறிஸ்துவை கேட்கிறது, why you have not come before my time come? என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லையே, அதற்குள்ளே எதற்காக வந்தீர்? The Satan knows his time. சாத்தானுக்கும் தெரிகிறது அவனுடைய நேரம் என்னவென்று. Satan knows the end of his life. சாத்தானுக்கு அவனுடைய முடிவு என்னவென்று தெரியும். Satan knows what to do, what to not to do. சாத்தானுக்கும் தெரியும் நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது. And it was asking Jesus Christ. அது அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறது. Spirits discern what the spirit of Holy Ghost. அங்கே ஆவிகள் பரிசுத்தாவியினுடைய பரிசுத்தாவியை குறித்து பகுத்தறிகிறது. So which means Satan knows God. அப்போது நாம் என்ன சொல்வோம் என்றால் சாத்தானுக்கு தேவனை பற்றி தெரியும். Satan is one, சாத்தான் ஒருவனாய் இருக்கிறான். but demons are many. ஆனால் angels are many. தேவனுடைய தூதர்களானவர் அதிகமாக இருக்கிறார். Hallelujah. Satan is one and God is also one. தேவனும் ஒருவன் சாத்தானும் ஒருவனாய் இருக்கிறார். But the Satan is one. ஆனால் சாத்தான் ஒருவனாய் இருந்தும் Just like one God. அவன் ஒரே தேவனை போல One Satan. ஒரே சாத்தான். But many demons. ஆனால் அநேக பிசாசுகள். But one Satan. ஆனால் ஒரு சாத்தான். He comes in three forms. அவன் மூன்று வகையிலே வருகிறான். Oh, he comes as a dragon. அவன் வலு சர்ப்பத்தை போல வருகிறான். He comes as a false prophet. அவன் கள்ள போதகங்களின் மூலமாக வருகிறான். He comes like a beast. அவன் ஒரு மிருகமாக வருகிறான். So he comes in three. அவன் மூன்று ரூபங்களிலே வருகிறான். As God comes in three offices, தேவன் எப்படி மூன்று ரூபங்களிலே வருகிறாரோ Satan also comes in three offices. சாத்தானும் மூன்று ரூபங்களிலே வருகிறான். God is also using the three offices. தேவனும் மூன்று உபயோகிக்கிறார். But the Satan knows its time. ஆனால் சாத்தானுக்கு அவனுடைய நேரம் என்னவென்று தெரியும். Demons knows its time. இருக்கிறது. Blessed be the name of God. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். So my dear brothers, in these last days, இந்த கடைசி காலத்திலே even in the spirits of which was upon Nimrod, நிம்ரோத்தின் மீதாக இருந்த அந்த ஆவியானது still it is not died. இன்னும் அது மரிக்கவில்லை. Still it's not killed. இன்னும் அது கொலை செய்யப்படவில்லை. What spirit was operating? அவன் நிம்ரோத்தை எந்த ஆவியானது ஆளுகை செய்து கொண்டிருந்தது? False spirit. அது ஒரு கள்ள ஆவி. Evil spirit. அங்கே ஒரு கெட்ட ஆவி. Oh, now what do we see? Where is that spirit? நாம் இப்போது பார்ப்போம் எங்கே அந்த ஆவி இருக்கிறது. That spirit is in the country. அந்த ஆவியானது இந்த தேசங்களிலே இருக்கிறது. Government. அவர்கள் உலக சபையை ஆரம்பிக்க ஒரு உலக அரசாங்கத்தை ஆரம்பிக்க வேண்டும். It's called the World Church Council. அதுவே அது ஒரு WCC World Church Council இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So see the motive. நாம் அந்த நோக்கத்தை பாருங்கள். See how a demon travels. எப்படி Operation is going around the world. இந்த உலகம் முழுவதுமாக ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. Yes, he is doing his work. அவனுடைய வேலையை செய்து
He's calling all the people. அவன் எல்லா மக்களையும் அவன் பக்கமாக இழுத்துக் He's கொள்கிறான். calling all the religious people. அவன் எல்லா மதவாதிகளையும் அவன் இடத்தில் இழுத்துக் கொள்கிறான். He's calling all the churches. அவன் எல்லா சபைகளும் அவன் இடத்தில் அழைக்கிறான். He's already formed. ஏற்கனவே அவன் அதை தயார் நிலையில் செய்து விட்டான். Now, many churches are joining in that. ஆனால் இன்னும் அந்த அநேக சபைகள் அவன் இடத்தில் சேர்கிறது. Many religions are joining in it. அநேக மதங்கள் அவன் மத்தியில் சேர்கிறது. Yes, Brother Nathan was telling me. அங்கே சகோதரர் நாத்தான மத்தியில் சொன்னார். September 8th or something, they were together and they agreed. They put an agreement. They were signing there. செப்டம்பர் 8ஆம் தேதியிலே அங்கே ஒரு கையெழுத்தை இட்டார்கள். So I remember this Nimrod once again is appearing. நான் நினைவு கூர்ந்தேன், இந்த நிம்ரோதான் ஆவியானது மீண்டுமாக இங்கே வருகிறது என்று. He's telling all the nations we have to be one under one. சேர்க்க வேண்டும் We want to form one religion. நமக்கு ஒரே மதம் இருக்க வேண்டும் என்று. We want to form one government. நமக்கு ஒரே அரசாங்கம் இருக்க வேண்டும் என்று. We must have a $1. நமக்கு ஒரே காசு இருக்க வேண்டும் That என்று. is a $1. அது ஒரு யூரோ டாலரா These are the plan of God. That's the plan of the Nimrod. இதுவே நிம்ரோத்தினுடைய திட்டமா இருக்கிறது. The present Nimrod is called Pope. அங்க இப்போது இருக்கிறதான நிம்ரோத்தானவன் அவன் போப்பா He is இருக்கிறான். another hunter. அவன் இன்னொரு வேட்டைக்காரனா இருக்கிறான். During the second seals, அவன் இரண்டாவது முத்திரையிலே பார்க்கும்போது he killed 6,80,000 people. அவன் 6,80,000 பேர் ஜனங்களை அவன் சாகடித்தான். He is hunting and killing the people. அவன் எல்லா மக்களையும் அவன் வேட்டையாடி கொன்று விட்டான். He calls the people, you must come under me, come under me, come under me. அவன் ஜனங்களை பார்த்து நீ எனக்கு கீழாக வர வேண்டும் என்று அழைக்கிறான். If you don't agree, I will kill you, I will kill you. நீ எனக்கு கீழாக வரவில்லை என்றால் உன்னை இங்கே பார்க்கும் ஆளுகைக்கு சர்வாதிகாரம் செய்யக்கூடிய So the first seal was religious seal. முதலாவது முத்திரையானது மத சம்பந்தப்பட்ட And the முத்திரை. second seal is a political. இரண்டாவது முத்திரையானது அரசியல் சம்பந்தப்பட்ட And முத்திரை. here he is becoming a dictator. இப்போது அவன் பார்க்கும்போது அங்கே சர்வாதிகாரம் And செலுத்துகிறான். he is killing the people. அவன் எல்லா மக்களையும் கொலை செய்கிறான். Amen. ஆமென். Oh, brother Nathan was preaching. சகோதரர் நாத்தானானவர் பேசினார். The Nero, the king, the Constantine. நீரோ மற்றும் கான்ஸ்டன்டைன் என்ற ராஜாக்கள் We are seeing in the kingdom. அங்கே ராஜ்யங்களை பார்க்கிறோம். And we are seeing the Daniel 70 weeks. அங்கே தானியேலுடைய 70 வாரங்களிலே பார்க்கிறோம். And the Babylon kingdom. அங்கே பாபிலோன் தேசம், And the Gentile kingdom. அங்கே புறஜாதியின் ராஜ்யம். It brings many histories. Revelations coming out of that. அநேக வெளிப்பாடுகள் வருகிறது. We are watching the message. நாம் அந்த செய்திகளை பார்த்துக் We கொண்டிருக்கிறோம். must tune to listen the message. நாம் அந்த செய்தியை கேட்கத்தக்கதாக நாம் டியூன் செய்யப்பட வேண்டும். He is a specialist in that subject. அவர் அந்த செய்தியிலே அவர் விசேஷித்தவராய் இருக்கிறார். Kingdom, Gentile kingdom. அங்கே புறஜாதி ராஜ்யம். And Daniel 70 weeks. அது தானியேலுடைய 70 வாரங்களிலே Particularly he is having that specialty subject. அந்த பாடத்திலே அவர் மிகவும் ஒரு விசேஷித்தவராய் இருக்கிறார். And he is a specialist. அவர் ஒரு விசேஷித்தவராய் We இருக்கிறார். love to hear more and more. இன்னும் நாம் அநேக காரியங்களை கேட்பதற்காக வாஞ்சித்துக் The கொண்டிருக்கிறோம். anointing is upon, resting upon him. அபிஷேகமானது அவர் மீதாக அமர்ந்தும் போது That's what it make him to preach. அது அவரை பிரசங்கிக்க வைக்கிறது. Making us to listen to the message. மீண்டும் நம்மை அந்த பிரசங்கத்தை கேட்க To that, நிம்ரோத்தும் அதை தொடர்புடையவனாக இருக்கிறான். the present Nimrod is also connected to that. இன்றைக்குரிய இந்த காலத்திற்குரிய நிம்ரோத்தும் அதற்கு தொடர்புடையவனாக இருக்கிறான். Hallelujah. Amen. So he was hunting spiritual people. அவன் ஆவிக்குரிய ஜனங்களை அவன் வேட்டையாடுகிறான். He killed many souls. அவன் அநேக ஆத்துமாக்களை கொலை செய்தான். Amen. Amen. Hallelujah. Hallelujah. But his motive, ஆனால் அவனுடைய நோக்கம் he wanted to be worshipped by the people. அவன் தன்னை மக்கள் ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். He is now trying to come and dwell in the church. அவன் இன்றைக்கு சபையிலே உலாவ வேண்டும் என்று வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். Where is he sitting? எங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான்? He is sitting in Rome. அவன் ரோம்ல உட்கார்ந்து In கொண்டிருக்கிறான். Italy. அவன் இத்தாலியில உட்கார்ந்து That is the கொண்டிருக்கிறான். biggest church in the world. அதுவே மிகப்பெரிய சபையா இருக்கிறது இந்த உலகத்திலே. It is called the St. Peter's Church. அது சென்ட் பீட்டர் சபை என்று அழைக்கப்படுகிறது. There itself he can declare and he can sit as a God. அங்கேயே அவன் அங்கே சொல்லிவிட்டு அவன் அங்கே தேவனாக உட்கார்ந்தான். He can be worshipped there. அங்கேயே அவன் Behind him there's a tactics. ஆனால் அவனுக்கு பின்பாக ஒரு தந்திரம் இருக்கிறது. He don't want to sit in Rome and to be worshipped. அவன் ரோமிலே உட்கார்ந்து கொண்டு அவனை ஆராதிக்க வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை. He thinks he wanted to come to Jerusalem temple and wanted to sit like a god and to be worshipped. ஆனால் அவன் நோக்கம் என்னவென்றால் அவன் எருசலேமிலே வந்து உட்கார்ந்து கொண்டு அவனை ஆராதிக்க வைக்க வேண்டும் என்பது அவன் நோக்கமாக But இருக்கிறது. when we think about Jerusalem, ஆனால் எருசலேமை குறித்து
நாம் யோசிக்கும்போது USA President Trump has declared Jerusalem is the capital for the Jew people. USA ஜனாதிபதி சகோதரர் ட்ரம்ப் சொல்லும்போது அங்கே இஸ்ரவேலுக்கு எருசலேமானது தலைநகராக அவர் அறிவித்தார். But among the worldwide temple we see, அங்கே உலகம் முழுவதுமாக இருக்கிற சபைகளை பார்க்கும்போது first temple was built in Jerusalem by the Solomon the king. முதலாவது சபையானது அங்கே எருசலேமிலே கட்டப்பட்ட தேவாலயமானது எருசலேமிலே கட்டப்பட்டது, சாலமோனால் கட்டப்பட்டது. They brought the covenant and kept in the Jerusalem temple. அவர்கள் உடன்படிக்கையை அந்த எருசலேம் தேவாலய அவரை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். The worshipable God was in the tabernacle of the Old Testament. ஆராதிக்கும் தேவனானவர் அங்கே பழைய ஏற்பாட்டினுடைய தேவாலயத்திலே அவர் இருந்தார். Satan knows very well. சாத்தானுக்கும் அது மிகவும் நிறைய தெரியும். The first intention in heaven itself, he wanted to be worshipped. சாத்தானுடைய முதல் நோக்கமே அவன் ஆராதிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் முதல் நோக்கமாக. So he wanted to come into the temple and to be worshipped. எனவே அவன் இப்போது அந்த சபை அந்த தேவாலயத்துக்குள்ளாக வந்து அவனை ஆராதிக்க வைக்க வேண்டும் என்று விரும்புகிறான். See, where God was worshipped, there he wanted to come and worship his eyes. இங்கே பாருங்கள், தேவன் எங்கே இருந்து அவரை ஆராதிக்க வைக்க வேண்டும் என்று இருக்கிறாரோ அங்கேயே அவனும் அங்கே உட்கார்ந்து கொண்டு ஆராதிக்க வைக்க வேண்டும் என்று இருக்கிறார். How he is traveling? How he is traveling? எப்படி அவன் பிரயாணிக்கிறான் என்று பாருங்கள். At the moment he is a religious great leader. மோவான் என்பவன் ஒரு மத தலைவனாக இருக்கிறான். At the moment, இந்த காலத்திலே அவன் மிகப்பெரிய தலைவன், அவன் ஒரு மிகப்பெரிய தலைவன். whatever he wanted to think, he can do it. என்ன நினைக்கிறானோ அதை அவனால் செய்ய முடியும். But the Bible has written, வேதாகமம் எழுதி இருக்கிறது, oh, he will come to Jerusalem temple, he will sit like a god and he will be worshipped. அவன் எருசலேமிலே வந்து அவன் உட்கார்ந்து கொண்டு அவன் தேவனைப் போல ஆராதிக்கப்படுவான் என்று. God will not give his glory to none. தேவன் தம்முடைய மகிமையை யாருக்கும் கொடுக்க மாட்டார். The greatest enemy to God is Lucifer. மிகப்பெரிய தேவனுக்கு மிகப்பெரிய எதிரி அவன் லூசிபராய் இருக்கிறான். The Lucifer comes in the form of a pope and would like to sit and to be worshipped by the whole world. லூசிபரானவன் போப்புடைய ரூபத்திலே வந்து அவன் உட்கார்ந்து கொண்டு அவன் முழு உலகத்தையும் ஆட்சி செய்ய வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கிறான். He is a present Nimrod. அவன் ஒரு இக்காலத்திற்குரிய நிம்ரோதாய் இருக்கிறான். But still some popes will come. ஆனா இன்னும் अनेक போப்கள் வருவார்கள். When the pope come and sit there, போப் அங்கே வந்து உட்காரும்போது, that is a mystery of iniquity. Be worshipped by God. ஒரு மனிதனானவன் தேவனால் ஆராதிக்கப்பட முடியாது. People cannot worship other than Lord Jesus Christ. மக்களானவர்கள் இயேசு கிறிஸ்துவை தவிர வேற ஒன்றையும் அவர்கள் ஆராதிக்க முடியாது. But the day comes. ஆனால் ஒரு நாள் வரும். We are hearing the messages. நாம் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். Hallelujah. Hallelujah. All religions will come under his leadership. எல்லா மதங்களும் அவருடைய தலைமையின் கீழாக வரும். All people will join with him. எல்லா மக்களும் அவருக்குள்ளாக சேருவார்கள். All will be having under one banner. எல்லாருக்கும் ஒரே banner. ஒரே பேனர் இருக்கும், ஒரே விளம்பரம் இருக்கும். Yes. But remember. ஆனால் நினைவு கூறுங்கள். You saints remember. ஓ பரிசுத்தவான்களே நினைவு கூறுங்கள். Oh, you bride remember. ஓ மணவாட்டிகளே நீங்கள் நினைவு கூறுங்கள். Amen. We will not worship him. நாம் அவனை ஆராதிக்க மாட்டோம். We will worship our God. நாம் நம்முடைய தேவனை மாத்திரமே ஆராதிப்போம். Our Lord God Jesus Christ is worthy for the கிறிஸ்து மாத்திரமே ஆராதனைக்கு பாத்திரவானாய் இருக்கிறார். He alone God. அவரே தேவனாய் இருக்கிறார். All others are dumb and deaf. எல்லா மற்றொரு எல்லாமே அது செவிடும் குருடுமாய் இருக்கிறது. Their worship is wrong. அவருடைய ஆராதனையானது மிகவும் தவறாய் இருக்கிறது. So my brothers and sisters, அன்பான சகோதரர்களே, we want to worship our God. நாம் தேவனை ஆராதிப்போம். I am closing with this. நான் இதோட முடித்துக் கொண்டிருக்கிறேன். Because there is a power cut. எனவே இங்க கரண்ட் கட் ஆகி இருக்கிறது. So may God bless you all. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. One song will be sung, then we will close it. ஒரு பாடலானது பாடும்போது அங்கே முடித்து விடுவோம். ஆமென். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே. மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
இந்த ஆராதனையானது முடிவடைகிறது.